ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. போன வீக் நான் பாட்காஸ்ட் போடலாம். ஸோ வீக் டே ஃபுல்லாக ஹெக்டிக்காக இருந்ததுனால எனக்கு வீக்கெண்ட் எதுவுமே பண்ணாமல் எதுவுமே யோசிக்காம அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, அதாவது நான் இப்போ ஒரு புக் படிச்சிட்ருக்கேன். என்ன புக்னா, ஹூ வில் கிரை வென் யூ டை, ராபின் ஷர்மாவோட புக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் இறந்தப்புறம் யார் உங்களுக்காக ட்ரூவாக அழப்போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை விட நீங்கள் அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க, உங்களோட இம்பேக்ட் என்ன அவங்க மேல. அதாவது நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு அப்புறம் உங்களுக்காக யார் அழுவாங்கன்னா, நீங்க என்ன இம்பேக்டை விட்டுட்டு போயிருக்கீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க, அந்த விஷயம்தான் உங்களை ஞாபகம் வச்சுக்கவும் உங்களுக்காக இருக்கவும் ஹெல்ப் ஐ மீன் இருக்கும். அந்த விஷயம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு சாப்டர், அதாவது ஒவ்வொரு ஹெட்டிங்ல ரொம்ப சிம்பிளான விஷயத்த நிறைய சொல்லியிருப்பாரு. எப்படி டே டு டே லைஃப்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு ஹெட்டிங் என்னன்னா பீயிங் கைண்ட் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர். டெய்லி யாராச்சும் ஒருத்தர்கிட்ட கைண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அவர் அந்த கைண்ட்னஸ் சொல்லுவாருன்னா, ரொம்ப ஒரு கிரேட்டஸ்டான கெஷரா அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அந்த வேலையை முழுசா பண்ணி கொடுக்கறது தான் கைண்ட் கெஸ்டர் அப்படின்றது இல்லை. அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல் வந்தா போதும், அவங்க டேவை அவங்க மூட நீங்க லைட்டர் ஆக்குனா போதும். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கைண்ட்னஸ்குள்ள ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி இருக்கலாம்னா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ண போறீங்க. அங்க உங்களை ஸ்கேன் பண்ணி உங்களை அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்க. அது ஒரு 2 நிமிஷம் டிலே ஆகுது. அப்போ நீங்க அந்த டிலேவை ஏத்துக்கிட்டு நீங்க பே பண்றது, அது ஒரு கைண்ட்னஸ் தான். ஒருத்தவங்க மேல உங்களுக்கு கோவம், இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னு, சரி இப்போ பேச வேணாம், கொஞ்ச நேரம் போட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டைம் எடுத்துக்கிறதும் கைண்ட்னஸ் தான். சரி, ஓகே, நாளைக்கு இந்த விஷயத்த பத்தி பேசணும், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண நினைக்கும் போது ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணி இதை ஒரு பிரச்சனை ஆக்கணும். அவங்க ஏதோ ஏதோ அவங்க ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி விட்டுருவோம், ஒரு லைட்டர் நோட்ல இது விட்டுருவோம், இதை பத்தி பேச தேவையில்லை, அடுத்த நாள் அவங்க கிட்ட நார்மலா போய் பேசுறது. இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு, உங்களுக்கு ரொம்ப அனாயிங்கா இருக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணவே. பட் ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து ஏதோ பரவாயில்ல, ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ரிப்ளை பண்ணுவோம், அந்த மெசேஜை போய் அட்லீஸ்ட் லைக் பண்ணுவோம், இல்லை ஓகே கொடுப்போம், தேங்க்ஸ் கொடுப்போம். அது ரொம்ப அனாயமா இருக்குனாலுமே அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ரிப்ளை கொடுக்கறது, இதுவுமே ஒரு கைண்ட்னஸ் தான், கைண்ட்னஸான விஷயம்தான். அவனுக்கு டெய்லி நம்ம நிறைய கைண்டான விஷயங்கள் செய்வோம், பட் அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்க மாட்டோம் பெருசா. ஒருத்தவங்க தண்ணி பிடிக்க நிற்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்காக நவுந்து நிற்கிறது. ஓகே, நான் நார்மல் வாட்டர் பிடிக்கிறேன், அவங்க கோல்ட் வாட்டர் பிடிக்க வந்திருக்காங்க, நம்ம இப்படி தள்ளிட்டோம்னா அவங்க நின்று அந்த வாட்டரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். யாராவது உங்களை என்ன ட்ராப் பண்ண சொல்லி கேட்குறாங்களா, ஓகே, என்னது எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டிலே ஆகும், பரவாயில்ல, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தான். ஸோ கைண்ட்னஸ் எப்போ ப்ராப்ளமாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம்னா, அவங்களுக்கு கைண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னும் போது, அப்படி கைண்டா இருந்து அந்த ப்ராப்ளத்தை அந்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டு தான் நான் கைண்டா இருக்கணுமா அப்படின்னு சில நேரம் தோணும் இல்லையா. அது அவ்வளோ அளவுக்கு பண்ண வேணாதான். உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்குன்ற போது அவங்களுக்கு நீங்க கைண்டா இருக்க தேவையில்லைதான். பிகாஸ் உங்களுக்கும் நீங்க கைண்டா இருக்கணும் இல்லையா. என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு ஏன் இன்னைக்கு ஒரு 2-3 டாஸ்க் நீங்க அந்த ஈவினிங்குள்ள முடிக்கணும் அப்படின்னு இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு ஒரு டாஸ்க், அவங்களுக்கும் அதை இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அது உங்களால பண்ண முடியும்னு அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்ன, உங்களுக்கு டைம் வேணும், அதுக்கு நீங்க டைம் எடுத்து அந்த விஷயத்த பார்த்து இது பண்ண அப்படின்னு சொன்னா போதும், அவங்க ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி. நீங்க ஆல் த வே உங்களோட டாஸ்க்க விட்டுட்டு போய் அவங்களுக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உங்களோட டாஸ்க்க வந்து யார் பண்ணுவா? அத நீங்க தான் பண்ணணும். 2 டபுள் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, "இல்ல எனக்கு வொர்க் இருக்கு. என்னால இப்போதைக்கு உன்ன ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் என்னோட டாஸ்க்க வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா ஒரு பிரேக்ல இருக்கும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா என்னால இன்னைக்கு முடியாது. முடியாதுங்கிறது எப்படி சொன்னா, எனக்கு இவ்ளோ டாஸ்க் இருக்கு. இத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி இல்லன்னா, ஒரு 2 நிமிஷம் நீ இந்த இந்த டாஸ்க் எல்லாம் நீ பண்ணிரு. இதெல்லாம் ஈஸியா தானே இருக்கு. அந்த ஒரு ஹெல்ப் தேவைப்படுற டாஸ்க் வந்துட்டு கடைசியா வச்சுக்கோ. நானும் என் வேலைய முடிச்சுட்டு வரேன். இத நம்ம சேர்ந்து பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு கைண்ட்னஸ் தான். இ இதுவுமே ஒரு கைண்ட்னஸ் தான். ஆனா இதுல என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு அது ப்ராப்ளம கிரியேட் பண்ணும். நீங்க கைண்டா இருக்கிறது ப்ராப்ளம கிரியேட் பண்ணுன்றபோது, அத டேக்கிள் பண்ற மாரி தான் நீங்க பேசணுமே தவிர, ஆ என்ன சொல்றது? அத வந்து நீங்க பண்ணி ப்ரெஷரையும், ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு கிடையாது. அதாவது நான் எப்படி கைண்டா இருக்கிறது? எனக்கு அது பழக்கம் இல்ல. அக்னாலெட்ஜ் பண்ணியும் பழக்கம் இல்ல. எப்படி பண்றதுன்னும் தெரியாது. எனக்கு அது கொஞ்சம் வியர்டா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றது? நான் பெரிய பெரிய விஷயம் தான் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, நார்மலா நம்ம வந்து புதுசா ஒருத்தவங்கள பார்க்குறோம்னா, "ஹலோ, ஹலோ, ஹாய். உங்கள பத்தி சொல்லுங்க." அப்படின்னு பேச ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஆ ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் சாப்பிடுறீங்க. உங்க அவங்க அதாவது சர்வ் பண்றவங்களுக்கு தேங்க் யூ சொல்லலாம். ஒரு விஷயத்த கேட்டா உங்களுக்கு எடுத்து தர்றவங்களுக்கு தேங்க் யூ சொல்லலாம். நான் வந்து இல்ல, இல்ல நான் கடைக்கு போய் காசு குடுத்து தானே வாங்குறேன். அவங்க ஒண்ணும் எனக்கு சும்மா செய்யலையே. நான் ஏன் அவங்களுக்கு தேங்க் யூ சொல்லணும் அப்படின்னு. நீங்க அந்த பொருளுக்கு தான் காசு குடுக்குறீங்க. அவங்க டெய்லி வொர்க் பண்றதுக்கு காசு குடுக்குறீங்க. நீங்க கேட்ட மாரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நீங்க கேட்டப்போ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏன் என்ன இவங்க காசு குடுக்குறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒண்ணும் தலையெழுத்து கிடையாது இல்லையா? அது ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தானே. இப்போ நீங்க அதாவது நீங்க வொர்க் பண்ற இடத்துல ஒரு டீ குடிக்க போறீங்க. அவங்க வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்றீங்க. எனக்கு இவ்ளோ சுகர் வேணும், இவ்ளோ சோடுல வேணும், அத பண்ணணும். அந்த மாரி நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து உங்களுக்காக உட்கார்ந்துருக்கவங்க எழுந்துச்சு நின்னு அந்த வேலைய வந்து செஞ்சு குடுக்குறாங்க. அவங்க எழுந்து தானே அந்த வேலைய போடுறாங்க. ஸோ அதுக்காக நீங்க தேங்க் யூ சொல்லலாம்ல. ஸோ அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அதாவது பார்க்குறீங்க. அவங்க உங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் பதிலுக்கு சிரிக்கலாம். நீங்க வந்து வியர்டா இந்த சின்ன பசங்க யாராவது நம்மள பார்த்து சிரிச்சா திரும்ப சிரிக்கக்கூடாது. அப்படின்ற மாரி இருப்பாங்கல்ல. வீட்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஒழுங்கா இருக்கணும்னா கூட்டிட்டு போயிருவாங்க. கத்திட்டு போயிருவாங்க. அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வியர்டா எதுவுமே பண்ணாம சிரிச்சுட்டு, அவங்க சிரிச்சா நீங்களும் வந்து சிரிக்கலாம். அதாவது ரொம்ப உங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா, நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒரு 2 வாட்டி பேசியிருப்பீங்க. உங்கள தாண்டி போம்போது வந்து, அவங்கள பார்த்து அவங்க உங்கள அக்னாலெட்ஜ் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் சிரிக்கலாமே! அதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தானே! அவ்ளோ சிம்பிளா, அவ்ளோ சின்ன விஷயம் தானே அது. சரி, ஒருத்தவங்க வந்துட்டு நீங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல இடம் இருக்கு. நீங்க கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்தா, அவங்களால உட்கார முடியும். அவங்க வந்து உங்கள கேட்கல. இருந்தாலும் ஒரு சும்மா உட்காரணுமா? நீங்க இடம் வேணுமான்னு. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா வேணான்னு சொல்ல போறாங்க. வேணான்னு சொல்ல போனா நம்ம நம்ம காசா போதா? அது ஒண்ணும் கிடையாது. வேணாமோ போ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடத்துல நல்லா உட்காரலாம். அப்படி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கேட்க கூச்சப்பட்டுட்டு அவங்க நிக்கலாம். அப்ப நீங்க கேட்கறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு எஸ் ஆர் நோ தான் அதுக்கு சொல்லணும். அப்படின்றப்போ வந்து ஆமாங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க கேட்கறதுனால அவங்க ஒரு விஷயம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தானே. ஸோ வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய விஷயமா பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட, அது வந்து அதுல ஆட் அப் ஆகும். அது எவ்ளோ சின்னதா இருந்தாலும் ஓகே தான். அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஏன்னா, வந்து நீங்க மீட் பண்ற பீப்பிள் வந்து உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பார்ட்ட வந்து ப்ளே பண்ண வந்திருக்காங்க. அவங்களால ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு கிடைக்குது. சம்திங் இஸ் கோயிங் டூ ஹேப்பன். ஸோ அத வந்துட்டு அதுல நம்ம கைண்டா இருக்க பழகிக்கலாம். அப்படின்றது தான் வந்துட்டு அந்த சாப்டர். ரொம்ப சின்ன சாப்டர் தான் அது வந்து.
இதெல்லாம் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து இத புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நான் இத ரிலேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இந்த புக் வந்து எப்படின்னா, ரொம்ப குட்டி குட்டி சாப்டர்ஸா தான் இருக்கும். அதாவது ஒரு ஹெட்டிங் எடுத்தோம்னா உங்களுக்கு 2 பேஜ் தான் வரும். புக்கும் சின்னதா தான் இருக்கும். லைன்ஸ் மேபி 10 to 12 லைன்ஸ் தான் ஒரு பேஜ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கான்செப்ட்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ 2, 3 கான்செப்ட் நீங்க படிக்கலாம். அதாவது இன்னைக்கு நான் இந்த பேஜ் படிச்சுட்டேன், நாளைக்கு இங்கேருந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஏதாச்சும் தொறந்து நீங்க ஏதாவது ஒண்ணு கம்ப்ளீட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம நான் பண்ற விஷயத்த வந்து இதுல என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. சில டைம் வந்து ஏதாவது குரூப்டா யோசிக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும், ஓகே, இது வந்து ரொம்ப எல்லா சாப்டரும் படிக்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் இது வந்து ரொம்ப ஸ்டிக் ஆன் ஆச்சு. ஸோ இந்த கைண்ட்னஸா இருக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது, ஓகே, நம்ம கைண்டா தான் இருக்கோம் இந்த இடத்துல. நம்ம கைண்டா தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு வந்து ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதாவது நீங்க வந்து டெய்லி நம்ம பண்ற விஷயத்த வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்றீங்க அப்படின்றது தெரியும். சும்மா ஒரு டைம் கேப் கிடைக்குதுல்ல, ஃபோன் பார்க்காம எதுவும் பண்ணாம நீங்க இருக்க நேரத்துல நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஓகே, நேத்து வந்து இந்த விஷயத்த நான் இப்படி பண்ணேன். மேபி அத நினைச்சு பார்க்கும்போது, ஓகே, இது மேபி அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இத பண்ணும்போது இப்படி பண்ணாம இருக்கலாம். அப்படின்றத வந்து நீங்க யோசிக்கணும். யோசிக்கணும்னாவே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இந்த டேல நான் இப்படி காலையில எழுந்திரிச்சேன், இந்த மாரி வேலைக்கு கிளம்புனேன், அங்க ஒரு டாஸ்க் இப்படி இருந்தது, வீட்டுக்கு வந்தேன், வீட்ல ஒரு ப்ராப்ளம், அத நான் இப்படி டேக்கிள் பண்ணேன். இப்படிங்க யோசிச்சுட்டு வரும்போது, உங்களுக்கே சில இடத்துல அந்த டைம்ல தோணாத விஷயம் இப்போ வந்து தோணும். ஓகே, நம்ம இந்த வேர்ட யூஸ் பண்ணி அவங்கள பேசிட்டோமே! மேபி அவங்க தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்களோ! ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இத வந்து வேற விதமா ஹேண்டில் பண்ணுவோம். இந்த வார்த்தைய சொல்லாம வேற ஒரு வார்த்தைய சொல்லி, இல்ல வேற விதமா நமக்கு அவங்களுக்கு நம்ம அத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்போம். அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அதுவுமே ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தான். ரிஃப்ளெக்ஷன் தேவ. கைண்ட்னஸ்ங்கிறது ஒரு ஸ்மால் கெஸ்சர் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்ல நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சரி, ஓகே. உங்களுக்கு டைம் நான் இது வந்து மார்னிங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம்